Harry Potter and the Chamber of Secrets, Chapter 18, Dobby's Reward. ஹாரி, ரான், ஜின்னி, லாக்கட் 4 பேரும் அவங்க மேலே வேற கொலகொலப்பாக ஏதேதோ சிந்தி வேற இருந்துச்சு. ஹாரியை பொறுத்த வரைக்கும் அவன் மேலே ஃபுல்லாக ரத்தமாக இருந்தது. இந்த கோலத்தோட அவங்க 4 பேருமே அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே வருவாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே போன உடனே ஒரு செகண்ட் அப்படியே அங்கே டெட் சைலண்ட் ஆகிடும். அடுத்து பயங்கரமாக கத்துற சத்தம் கேட்கும். ஜின்னி அப்படின்னு பார்த்தா மாலி ஆண்டி. அவங்க அந்த ரூம்குள்ளே இருந்த ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஜின்னியை பார்த்தோன்னே அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகி எந்திரிச்சு நிற்பாங்க. அவங்களுக்கு பக்கத்துலேயே ஆர்த்தர் அங்கிளும் நின்றுட்டுருப்பாரு. 2 பேரும் ரொம்ப பயந்து போய் ஓடி வந்து ஜின்னியை கட்டிப்பிடிச்சிப்பாங்க. ஆனால் ஹாரி அவங்கள தாண்டி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தா ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் இருந்த ஒரு இடத்துல நல்லா சிரிச்சுக்கிட்டே ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் நின்றுட்டுருப்பாரு. அவருக்கு பக்கத்துலேயே ப்ரொஃபஸர் மெகானகலும் அவங்க நெஞ்சை பிடிச்சிட்டு அவங்களோட ப்ரீத்தெல்லாம் சீராக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பாங்க. ஃபாக்ஸ் ஹாரியோட காதோரம் உரசிட்டு பறந்து போய் டம்பிள்டோரோட தோள் மேலே உட்காருமா. அப்போது ஹாரி அவனும் ரானும் மாலி ஆண்டியோட அரவணைப்புக்குள்ளே சிக்கிட்டு இருக்கதை ஹாரி பார்ப்பான். நீ அவளை காப்பாற்றிட்ட ஹாரி, நீ அவளை காப்பாற்றிட்ட, நீ எப்படி அதை செஞ்ச அப்படின்னு மாலி ஆண்டி கேட்பாங்க. நாங்கள் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றோம் ஹாரி அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகலும் ரொம்ப வீக்காக சொல்லுவாங்க. மாலி ஆண்டி ஹாரியை விடுவாங்க. ஹாரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே தயங்குவான். அப்புறம் அவன் நேராக அங்கேருந்து டெஸ்கில் போய் அவன்கிட்ட இருந்த அந்த ரூபி கற்கள் பதிச்ச அந்த வாளையும் அப்புறம் சார்ட்டிங் ஹேட் அப்புறம் டாம் ரிடிலோட டைரியெல்லாம் அங்கே வச்சுட்டு அவன் எல்லாத்தையும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவான். சுமார் ஒரு 1/4 மணி நேரம் அங்கே ஃபுல்லாகவே அமைதி தான் நிலவிட்டுருக்கும். நடந்த எல்லாத்தையுமே அவன் சொல்லிகிட்ருப்பான். அவனுக்கு மட்டும் கேட்டுட்டு இருந்த அந்த வாய்ஸ் பற்றியும் கடைசியில் அது ஒரு பெசிலிக்கோட வாய்ஸுன்றதை ஹெர்மாயினி கண்டுபிடிச்சதை பற்றியும் அவனும் ரானும் ஸ்பைடர்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனதை பற்றியும் லாஸ்ட் டைம் பெசிலிக் எந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டுச்சோ அந்த இடம் எதுன்றதை அரகாக் சொன்னதை பற்றியும் ஃபைனலாக அந்த செத்துப்போன ஸ்டூடெண்ட் மோர்னிங் மர்ட்டில்ரான்றதை கண்டுபிடிச்சதை பற்றியும் அப்போது அந்த சாம்பர் ஆஃப் சீக்ரெட் அந்த மோர்னிங் மர்ட்டில் இருக்கிற பாத்ரூம்குள்ளே தான் இருக்கணும்னு அவங்க நினச்சதை பற்றியும் ஹாரி சொல்லுவான். அப்போது அவன் ஒரு மூச்சு விட்டு ஸ்டாப் பண்ணும்போது ப்ரொஃபஸர் மெகானகல் அவங்கிட்ட வெரி குட், ஒரு வழியாக நீங்கள் சாம்பர் ஆஃப் சீக்ரெட்டோட என்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்க. அதோட கூடவே மினிமம் 100 ஸ்கூல் ரூல்ஸை நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் எப்படி அங்கேருந்து உயிரோடு திரும்ப வந்தீங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் கேட்பாங்க. இவ்வளோ நேரம் பேசியிருந்தனால ஹாரிக்கெலாம் தொண்டை வறண்டு போயிருந்துச்சா. ஃபாக்ஸ் சரியான சமயத்தில் அங்கே வந்தது பற்றியும் அந்த சார்ட்டிங் ஹேட் தொப்பி எப்படி அவனுக்கு அந்த வாழை கொடுத்ததை பற்றியும் அவன் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவான். அதுக்கப்புறம் அவன் திக்கி திணறுவான். பிகாஸ் அவன் இவ்வளோ நேரம் டாம் ரிடிலோட டைரி பற்றி சொல்கிறத ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். ஜின்னி பற்றி சொல்கிறத சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா அவள் ஜின்னி அவங்க அம்மாவோட தோளில் சாஞ்சிட்டு இன்னும் அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்துச்சா. இப்போது ஸ்கூலில் இவளை இங்கேருந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால ஹாரிக்கெலாம் உடம்பு உதற ஆரம்பிச்சிடும். டாம் ரிடிலோட டைரி இனியும் வேலை செய்யாது. அப்படி இருக்கும்போது இந்த எல்லா விஷயத்தையும் அவளை செய்ய தூண்டினது டிஎம் ரிடில் தான்றதை எப்படி இவங்கக்கிட்ட ப்ரூவ் பண்ணுறது? அதனால அவனுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அவன் ஒரு மாதிரி டம்பிள்டோரை நிமிர்ந்து பார்ப்பான். அப்போ அவர் லேசாக சிரிச்சிட்ருப்பார். நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது எல்லாமே வால்டமோர்ட் ஜின்னியை எப்படி வசியப்படுத்தினான்றது தான் அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப மென்மையாக சொல்வார். இப்போ அவன் அல்பேனியாவில் இருக்க காடுகளில் ஒளிஞ்சிட்ருக்கான்னு நிறையா பேர் சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு அப்படி தான் இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அப்போதான் ஹாரிக்கு நிம்மதியாகவே இருக்கும். என்ன சொன்னீங்க அப்படின்னு மாலி ஆண்டி ரொம்ப ஷாக் ஆகி கேட்பாங்க. அந்த பேர் சொல்லக்கூடாதவன் என்னோட ஜின்னியை வசியப்படுத்தினானா? ஜின்னி எப்படி அப்படின்னு அவங்க ரொம்ப தட்டி தடுமாறுவாங்க. இந்த டைரி தான் அதுக்கு ரீசன் அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லி அந்த டைரி எடுத்து டம்பிள்டோர் கிட்ட காட்டுவான். ரிடில் அவனுக்கு 16 வயசு இருக்கும்போது இதை எழுதுனா அப்படின்னு அவன் சொல்லுவான். டம்பிள்டோர் அந்த டைரியை ஹாரிக்கிட்டேருந்து வாங்கி நல்லா அது கருகி போயும் நனைஞ்சு போயும் இருக்குமா. அதோட பேஜஸ் எல்லாம் ரொம்ப உத்து பார்ப்பாரு. பிரில்லியண்ட் அப்படின்னு அவர் ரொம்ப சாஃப்டாக சொல்லுவார். ஹாக்வர்ட்ஸோட ஹிஸ்ட்ரியிலேயே
டாம் மாதிரி ஒரு புத்திசாலியான ஸ்டூடெண்ட் கிடையவே கிடையாதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி இதை எல்லாமே நம்ப முடியாமல் ரொம்ப ஷாக்காகி உட்காந்துருந்த வீஸ்லீஸை பார்த்து அவர் திரும்புவார். கொஞ்சம் பேருக்கு தான் லார்ட் வால்டமோர்ட்டோட உண்மையான பேர் டாம் ரிடில்ன்றது தெரியும். இங்கே ஹாக்வர்ட்ஸில் 50 வருஷத்துக்கு முன்னாடி நானே அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்கூல் படிப்பை முடிஞ்சோடனே அவன் அப்படியே மறைஞ்சு போயிட்டான். பல இடங்களுக்கும் தூர தேசங்களுக்கும் அவன் பயணிச்சான். தீய மந்திர சக்தி கலையில் அவன் ஆழமாக இறங்கினான். மோசமானவங்க கூட அவன் கூட்டு வச்சுக்கிட்டான். பல மாயாஜாலமான ஆபத்தான உருமாற்றங்களை அவன் எடுத்தான். அப்புறம் வால்டமோர்ட்டா அவன் திரும்ப உதயமான போது யாராலும் அடையாளம் காண முடியாதபடி அவன் ஃபுல்லாக மாறி போயிருந்தான். முன்னாடி இந்த ஸ்கூலில் ஹெட்பாயாக இருந்த ஒரு பிரில்லியண்ட்டான பையன், பார்க்கவே ஹேண்ட்ஸமாக இருக்கிற ஒருத்தவன் தான் வால்டமோர்ட். இப்போ இருக்கிற வால்டமோர்ட்டுன்னு யாருனாலையும் அதை ரிலேட் பண்ணி பார்க்கவே முடியல. ஆனால் ஜின்னி அப்படின்னு மாலி ஆண்டி கேட்பாங்க. ஜின்னிக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அவனோட டைரி அப்படின்னு சொல்லி ஜின்னி அழுகும். இந்த வருஷம் முழுக்க நான் அதில் தான் எழுதிட்டு இருந்தேன், அவன் எனக்கு பதிலுக்கு எழுதிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும். ரொம்ப ஷாக்கான உச்சிக்கே போன ஆர்த்தர் அங்கிள் ஜின்னி அப்படின்னு பயங்கரமாக கோவமாக கத்துவார். நான் உனக்கு எதையுமே சொல்லி கொடுக்கவே இல்லையா? நான் உங்ககிட்ட எப்போவும் என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன்? தனக்குத்தானே சிந்திச்சுக்கிற எதையும் நம்பக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு இதுக்கு மூளை எங்கே இருக்குன்னு உன்னால் பார்க்க முடியலன்னா அதை எப்போவும் நம்பக்கூடாதுன்னு உனக்கு நான் படித்து சொல்லியிருக்கேனா இல்லையா? அந்த டைரி பற்றி நீ ஏன் என்கிட்டயோ உங்கள் அம்மா கிட்டேயோ சொல்லவே இல்லை? இது மாதிரி சந்தேகத்துக்கு இடமான ஒரு பொருள் கண்டிப்பாக டார்க் மேஜிக்கு ரிலேட்டடாக தானே இருக்க முடியும். இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் கத்துவார். எனக்கு தெரியாது அப்படின்னு ஜின்னி தேம்பி அழுகும். அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த புக்ஸ்குள்ளே தான் இது இருந்துச்சு, அதை யாரோ தப்பாக போட்டுட்டு மறந்துட்டாங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு ஜின்னி சொல்லி அழுகும். மிஸ் வீஸ்லி ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் விங்குக்கு போகணும் அப்படின்னு கண்டிப்பான குரலில் டம்பிள்டோர் சொல்லுவார். இது அவளுக்கு ஒரு பயங்கரமான அனுபவமாக இருந்திருக்கும். நான் அவளுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க போகிறதில்ல. அவளை விட வயசில் ரொம்ப மூத்த ரொம்ப புத்திசாலியான மந்திரவாதி லார்ட் வால்டமோர்ட் இவளை வசியப்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லி டம்பிள்டோர் வேகமாக எந்திரிச்சு போய் கதவு இருக்கும் இல்லையா, அந்த ஆஃபீஸோட கதவு, அதை ஓப்பன் பண்ணுவார். அப்புறம் ஜின்னியை பார்த்து, ஜின்னி இப்போ உனக்கு தேவையானது நல்ல பெட் ரெஸ்ட்டும் நல்ல ஆவி பறக்கிற ஹாட் சாக்லேட்டும் தான். ஹாட் சாக்லேட் என்றைக்கும் என்னை டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை. மேடம் பாம்ஃப்ரே இன்னும் முழிச்சிட்டு தான் இருப்பாங்க. அவங்க கல்லாக்கப்பட்ட எல்லாருக்கும் இப்போ மேண்ட்ரேக் போர்ஷனை கொடுத்துட்ருக்காங்க. பெசிலிக்ஸோட தாக்குதலுக்கு உள்ளானவங்க எந்த நேரத்துலையும் இப்போ முழிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா ஹெர்மாயினி இப்போ நல்லா இருக்காளான்னு ரான் ரொம்ப ஹாப்பியாக கேட்பான். நீடிச்சிருக்கிற பாதிப்பு எதுவும் ஏற்படலை அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். மாலி ஆண்டி ஜின்னியை கூட்டிகிட்டு வெளியில் போவாங்க. ஆர்த்தரும் கூட வெளியில் போவார். ஆனால் அவர் இன்னும் ரொம்ப ஷாக்லேயே இருப்பார். அப்புறம் டம்பிள்டோர் ப்ரொஃபஸர் மெகானகலை பார்த்து, மினர்வா, இதை நாம் ஒரு சிறப்பான விருந்து வச்சு கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் போய் கிச்சனை அலாட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாரு. கண்டிப்பாக ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் மெகானகல் அங்கேருந்த வாசக்கதவுக்கு நடந்து போய், அப்படின்னா ஹாரியும் ரானையும் கையாளுற பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். அப்புறம் ப்ரொஃபஸர் மெகானகல் அந்த ரூமை விட்டு போயிடுவாங்க. ஹாரியும் ரானும் உறுதியே இல்லாமல் டம்பிள்டோரை பார்த்துட்டே இருப்பாங்க. நம்மளை கையாளுறதுன்னு ப்ரொஃபஸர் மெகானகல் எந்த அர்த்தத்தில் சொன்னாங்க? நமக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் எதுவும் கிடைக்காது தானே அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்ருப்பான். நீங்கள் இன்னொரு தடவை ஸ்கூல் ரூல்ஸை மீறினீங்கன்னா உங்களை ஸ்கூலை விட்டு வெளியேற்றதை தவிர எனக்கு வேறு எந்த வழியும் இருக்காதுன்னு உங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்னது நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். ரான் பயத்தில் வாயான்னு ஓப்பன் பண்ணிடுவான். பட் டம்பிள்டோர் சிரிப்பார். ஸ்கூலுக்கு சிறப்பான சேவை புரிஞ்சதுக்கான ஸ்பெஷல் அவார்டு உங்கள் 2 பேருக்குமே வழங்கப்படும். அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன கொடுக்கலாம்? ஓகே, கிரிஃபண்டோர் ஹவுஸ்க்கு உங்கள் 2 பேர்த்துக்குமே தனித்தனியாக 200 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ரானோட முகம் லாக்கட் வேலண்டைன்ஸ் டே அப்போது நல்ல பெருசாக பிங்க் கலர் பூவை வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த பிங்க் கலர் பூ அளவுக்கு அவனோட ஃபேஸே ஃபுல்லாக பிங்கிஷாக மாறிடும். திரும்பவும் அவன் வாயை மூடிப்பான். ஆனால் இங்கே இருக்கிற ஒருத்தவங்க இந்த ஆபத்தான சாகசத்தில் அவங்களோட பங்கை பற்றி ரொம்ப அடக்கமாக இருக்காரு அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். லாக்கட், நீங்கள் ஏன் இவ்வளோ அடக்கமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. ஹாரிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவன் லாக்கட்டை பற்றி சுத்தமாக மறந்தே போயிட்டான். ஹாரி பின்னாடி திரும்பி பார்ப்பான்.
பார்த்தா லாக்கட் அந்த ரூமில் ஒரு கார்னரில் நின்றுட்டுருப்பாரா. எப்பவும் போல் ஆனால் ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பாரு. ஆனால் கன்ஃபியூஸ்டாக நின்று ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பாரு. டம்பிள்டோர் லாக்கட் கிட்ட பேசினும் போது அவர் வேறு யார் கூடயோ பேசிகிட்டு இருக்காருன்ற மாதிரி லாக்கட் அவருக்கு பின்னாடி திரும்பிலாம் பார்த்துட்ருப்பாரு. ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் அப்படின்னு ரான் கூப்பிடுவான். அவசர அவசரமாக கூப்பிடுவான். சேம்பர் ஆஃப் சீக்ரெட்டில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு ப்ரொஃபஸர் லாக்கட்டுக்கு அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. என்னது, நான் ஒரு ப்ரொஃபஸரா அப்படின்னு லாக்கட் ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்பாரு. நான் ஒரு உதவாக்கரன்னு நினச்சிட்டு இருந்தேன், நான் ஒரு ப்ரொஃபஸரா அப்படின்னு கேட்பாரு. அவர் எங்கள் மேலே ஞாபக மருதி மந்திரத்தை யூஸ் பண்ண ட்ரை பண்ணார். ஆனால் அவர் என்னோட மந்திரக்கோலை வச்சு யூஸ் பண்ணனால அது அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு ரான் சொல்லுவான். அட பாவமே அப்படின்னு டம்பிள்டோர் அவரோட தலையை ஆட்டிக்கிட்டே சொல்லுவார். லாக்கட், உங்களோட வாள் உங்களுக்கே எமனாயிருச்சா அப்படின்னு டம்பிள்டோர் லாக்கட்டை பார்த்து கேட்பாரு. அவர் எதுக்காக இப்படி சொல்வாருன்னா, இவ்வளோ நாள் லாக்கட் இப்படி தானே எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்திருக்காரு. எல்லாருமே இந்த மாதிரி ஞாபக மருந்தி மந்திரத்தை போட்டு மறக்கடிச்சு அப்படி பண்ணிட்டு இருந்தால இப்போ அவருக்கே அது பேக் ஃபயர் ஆயிடுச்சுல. அதனால டம்பிள்டோர் அப்படி சொல்வார். விச் மீன்ஸ் டம்பிள்டோருக்கு ஏற்கனவே இந்த லாக்கட் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு. வாளா அப்படின்னு லாக்கட் ரொம்ப அப்பாவித்தனமாக கேட்பாரு. என்கிட்ட வாள் எதுவும் இல்லையே, தோ அந்த பையன்கிட்ட தான் பெருசாக ஒரு வாள் இருக்குது, வேணும்னா அந்த பையன் உங்ககிட்ட வாளை கடனாக கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. டம்பிள்டோர் ரானை பார்த்து, ரான், நீ ப்ரொஃபஸர் லாக்கட்டை ஹாஸ்பிட்டல் விங்குக்கு கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்பாரு. நான் ஹாரிக்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லுவார். லாக்கட் கவலையே இல்லாமல் வெளியில் நடப்பார். ரான் கதவை சாத்துறதுக்கு முன்னாடி ஹாரியையும் டம்பிள்டோரையும் பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு வெளியில் அங்கேருந்து கிளம்பிடுவான். டம்பிள்டோர் அங்கேருந்து ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் போய் அங்கேருந்த சேரில் போய் உட்காருவார். உட்காரு ஹாரி அப்படின்னு அவர் ஹாரியையும் பார்த்து சொல்வார். ஹாரியும் உட்காருவான். அவனுக்கு ஒரு இனம் புரியாத பதற்றம் அவனுக்கு ஏற்பட்டுருக்கும். ஃபர்ஸ்ட் காரியமாக நான் உனக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வார். அவரோட கண்ணு ஃபுல்லாக நல்லா அப்படியே ஷைன் ஆகிட்ருக்கும், ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நீ கீழே அந்த பாதாள அறையில், அதாவது அந்த சேம்பரில் இருந்தபோது என் மேலே ரொம்ப விசுவாசமாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு எதுவுமே ஃபாக்ஸை உங்ககிட்ட அழைச்சிட்டே வந்திருக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஃபீனிக்ஸ் பறவையை டம்பிள்டோர் தடவி கொடுப்பாரு. அது அவரோட கால் முட்டிக்கு தாவும். டம்பிள்டோர் ஹாரி அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாரா. அதனால் ஹாரி ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஸ்மைல் பண்ணுவான். அப்படின்னா நீ டாம் ரிடில் நேரில் சந்திச்சிட்ட இல்லையா அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப யோசிச்சுட்டே கேட்பாரு. அவன் உன் மேலே அதிகமாக நாட்டம் கொண்டிருப்பான்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவனை அரிச்சிட்டே இருந்த ஒன்று திடீர்னு அவனை அறியாமலே அவன் வாயிலிருந்து வெளியில் வந்தது. ப்ரொஃபஸர், நான் அவனை போலவே இருக்கிறதா டாம் ரிடில் என்கிட்ட சொன்னான். அது ஏதோ ஒரு வினோதமான ஒற்றுமைன்னு அவன் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அப்படியா சொன்னா அப்படின்னு டம்பிள்டோர் கேட்பார். அவர் ஹாரியை பார்த்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே பேசுவார். ஹாரி, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்பாரு. நான் அவனை மாதிரி இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அவனோட வாய்ஸ் அவன் நினச்சதை விட சத்தமாகவே இருந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கிரிஃபண்டோர் ஹவுஸில் தானே இருக்கேன் நான் அப்படின்னு ஹாரி இழுப்பான். ஆனால் அவன் டக்குன்னு சைலண்ட் ஆயிடுவான். அவனோட மனசில் பொதிஞ்சிருக்க சந்தேகம் திரும்பவும் தலைக்கு ஏறிச்சு. அவன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து ப்ரொஃபஸர் அப்படின்னு கூப்பிடுவான். சார்ட்டிங் ஹேட் என்னை ஸ்லிதரின் ஹவுஸில் தான் போட நினச்சிச்சு. நான் அங்கே போனால் ரொம்ப ரொம்ப சிறந்தவனாக ஆக முடியும்னு அது என்கிட்ட சொல்லிச்சு. என்னால் பார்சல் டங் பேச முடியுன்றனால நான் தான் ஸ்லிதரினோட வாரிசுன்னு இங்கே எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஹாரி, உன்னால் பார்சல் டங் பேச முடிகிறதுக்கு என்ன ரீசன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு டம்பிள்டோர் அமைதியாக கேட்பாரு. சலசார் ஸ்லிதரினோட மிச்சம் இருக்கிற ஒரே வாரிசான வால்டமோர்ட்னாலையும் பார்சல் டங் பேச முடியுன்றது தான் அதுக்கான ரீசனாக இருக்கும். என் கணக்கு சரியாக இருந்தால் என்னைக்கு நைட்டு உன்னோட நெத்தியில் அந்த தழும்பு வந்துச்சோ அதே நைட் அவனோட நிறைய சக்திகளை உனக்கு அவன் கொடுத்துட்டான். அது அவன் வேணும்னே பண்ணலைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வார். ஹாரிக்கு இடியே விழுந்துடும் அவன் தலையில். என்ன சொன்னீங்க? வால்டமோர்ட் அவனோட சக்திகளை எனக்கு கொடுத்துட்டானா அப்படின்னு கேட்பான் ஹாரி. அப்படி தான் தெரியுது ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வார். ஹாரி பரிதாபமாக டம்பிள்டோரோட முகத்தையே பார்த்துக்கிட்டே, அப்படின்னா நான் ஸ்லிதரினோட ஹவுஸில் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். சார்ட்டிங் ஹேட் எனக்குள்ளே இருக்கிற ஸ்லிதரினோட சக்தியை உணர்ந்திருக்கும், அதனால தான் அது அப்படின்னு அவன் பேசிகிட்ருப்பானா.
ஆனால் அது உன்னை கிரிஃபண்டோரில் தானே போட்டிருக்கு இல்லையா அப்படின்னு டம்பிள்டோர் கேட்பாரு. ஹாரி, நான் சொல்கிறத ரொம்ப கவனமாக கேளு. சலசார் ஸ்லிதரின் அவர் கையாலேயே பிக் பண்ண ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற நிறைய குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்குது. இந்த லைன் இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு மீனிங் என்னென்னா, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த ஹாக்வர்ட்ஸை 4 பேர் தான் ஃபவுண்ட் பண்ணாங்க. ஃபவுண்டர் ஆஃப் த ஹாக்வர்ட்ஸ் நம்ம கிரிஃபண்டோர், ஹஃபில்பஃப், ராவன்க்ளா அண்ட் ஸ்லிதரின். இவங்க 4 பேர் தான் அதை தொடங்குனாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைம் அவங்களாவே போய் ஸ்டூடெண்ட்ஸை பிக் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா ஹாக்வர்ட்ஸுக்கு, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கீழே அந்த ஹவுஸை அவங்க பேர்லேயே ஹவுஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஃபுல்லாக பிரித்து விட்டு அவங்க பிக் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க ஹவுஸில் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ கிரிஃபண்டோர் பிக் பண்ணுறாருன்னா அவருக்கு அவரோட ஹவுஸில் என்னென்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி தான் அவர் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துகிட்டு வருவார். அதே மாதிரி தான் ஸ்லிதரின், அதே மாதிரி தான் ராவன்க்ளா. இப்போது ஸ்லிதரின் ஸ்கூலை விட்டு போயிடுவார். அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிற 3 ஃபவுண்டர்ஸும் கொஞ்சம் காலத்தில் இறந்தும் போயிடுவாங்க. இப்போ யார் எப்படி ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ண முடியும்? எப்படி அவங்கவுங்க ஹவுஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட முடியும்? ஸோ அதுக்காக தான் சார்ட்டிங் ஹேட்டை கொடுத்துட்டு போவாங்க. அவங்க போனக்கப்புறம், அவங்க காலம் போனக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கு படிக்க வர போகிற ஸ்டூடெண்ட்ஸை எந்தெந்த ஹவுஸில் போடலாம்னு சார்ட்டிங் ஹேட் டிசைட் பண்ணும். அது எப்படி டிசைட் பண்ணுன்னா, இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க ஹாக்வர்ட்ஸ்க்கு, அவங்கள எந்த மாதிரி ஹவுஸில் போடலாம். இப்போது அதை தொப்பி வச்சோடனே அவங்களோட குணாதிசயம், அவங்களோட குவாலிட்டிஸை வச்சு சார்ட்டிங் ஹேட் யோசிக்கும். இவங்க ராவன்க்ளாவில் நம்ம போடலாம். ஏன்னா ராவன்க்ளா இருந்திருந்தாங்கன்னா அவங்க இந்த ஸ்டூடெண்ட்டை அவங்க ஹவுஸுக்கு தான் பிக் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி விச் மீன்ஸ் 4 பேர் இருந்து பண்ண வேண்டிய வேலையை, பண்ணிகிட்டு இருந்த வேலையை சார்ட்டிங் ஹேட் இப்போ பண்ணிகிட்ருக்கு. அவங்க காலத்துக்கு அப்புறம் இவ்வளோ வருஷமாக சார்ட்டிங் ஹேட் தான் பிக் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அந்தந்த ஹவுஸில் போட்டுட்ருக்கு. இப்போது சலசார் ஸ்லிதரின் பார்த்திங்கன்னா, அந்த டைம் அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு சில ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸை தான் அவர் பிக் பண்ணி கூட்டிகிட்டு வருவார். ஏன்னா அவர் நிறைய குவாலிட்டிஸை எதிர்பார்ப்பார். அந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்தால் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸை பிக் பண்ணுவார். ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை தான் டம்பிள்டோர் சொல்லியிருப்பார். சலசார் ஸ்லிதரின் அவர் கையால் பிக் பண்ணப்பட்ட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டக்க இருக்கிற, கொஞ்சம் பேரை தான் அவங்க பிக் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க கிட்டக்க இருக்கிற நிறைய குவாலிட்டிஸ் உனக்குள்ளே இருக்குது அப்படின்னு அவர் சொல்வார். அவருக்கே சொந்தமான பார்சல் டங் பேசுகிறது, இக்கட்டான சூழ்நிலைகளில் திறமையாக கையாளுற குணநலன், எடுத்த முடிவில் அசைக்க முடியாத நம்பிக்கை, அப்புறம் சில சமயம் ரூல்ஸையும் சுத்தமாக மதிக்காமல் இருக்கிறது, இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வார். ஆனாலும் சார்ட்டிங் ஹேட், உன்னை ஏன் கிரிஃபண்டோரில் போட்டுச்சுன்னு உனக்கு தெரியுமா ஹாரி? நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லுவார். அவனுக்கு ஹாரிக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடும். அது என்ன கிரிஃபண்டோர் ஹவுஸில் போட்டதுக்கு ரீசன் அப்படின்னு இழுப்பான். ஏன்னா நான் தான் என்னை ஸ்லிதரினில் போடக்கூடாதுன்னு அதை போட்டு கம்பல் பண்ணேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஹாரி, கரெக்டாக சொன்ன அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப பிரகாசமாக சிரிச்சுக்கிட்டே சொல்வார். அதுதான் உன்னை ரிடில்கிட்டேருந்து ஃபுல்லாக வேறுபடுத்தி காமிக்குது ஹாரி. நம்மோட திறமைகளை விட நாம் தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள் தான் நம்ம உண்மையிலேயே யாருன்றதை படம் போட்டு காமிக்கும் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வார். ஹாரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிரும். ஆடாமல் அசையாமல் அவனோட சேர்லேயே உட்காந்துருப்பான். ஹாரி, நீ கிரிஃபண்டோர் ஹவுஸுக்கு தான் சொந்தமானவன்றதுக்கு ப்ரூஃப் வேணும்னா நீ இதை பார்த்தே ஆகணும்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டம்பிள்டோர் ஃபுல்லாக ரத்தத்தினால குளிச்சிருந்த அந்த வெள்ளி வாழை, சில்வர் ஸ்வாடை ப்ரொஃபஸர் மெக்கானிக்கலோட டெஸ்க்லேருந்து எட்டி எடுத்து ஹாரியோட கையில் கொடுப்பாரு. ஹாரி இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அதை பார்த்துட்ருப்பானா. அதில் அந்த ரூபி ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அது அங்கே ஃபயர் பிளேஸில் எரிஞ்சிட்டு இருந்த ஃபயரில் நல்லா தகன்னு எரிஞ்சிட்ருக்கும். அதில் அவன் கீழே பொறிக்கப்பட்டிருக்க நேமை அவன் பார்ப்பான். அதில் காட்ரிக் கிரிஃபண்டோர் அப்படின்னு எழுதியிருக்கும், பொறிக்கப்பட்டிருக்கும். ஹாரி, ஒரு உண்மையான கிரிஃபண்டோராக இருந்தால் மட்டும்தான் அந்த தொப்பிலேருந்து இந்த வாளை வரவழைச்சிருக்க முடியும் அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப சாதாரணமாக சொல்வார். ஒரு நிமிஷத்துக்கு அவங்க 2 பேருமே எதுவுமே பேசலை. அப்புறம் டம்பிள்டோர் ப்ரொஃபஸர் மெக்கானிக்கலோட டெஸ்கில் இருந்து அந்த ட்ராயர்லேருந்து ஒரு இங்க் பாட்டிலையும் ஒரு குவில்லையும் எடுப்பார். இறகு பெண்ணாக இருக்குல்ல, அதை வெளியில் எடுப்பார். ஹாரி, இப்போ உனக்கு உடனடியாக தேவைப்படுறது சாப்பாடும் தூக்கமும் தான். ஸோ நீ நேராக விருந்துக்கு போ. நான் அஸ்கபானுக்கு கடிதம் எழுத போகிறேன். நம்மளோட கேம் கீப்பரை அங்கேருந்து நம்ம விடுவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ப்ராஃபிட்டுக்கு நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டையும் டிராஃப்ட் பண்ணணும்.
நம்ம ஸ்கூலுக்கு திரும்பவும் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட் சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு டீச்சர் நமக்கு வேணும். என்னன்னே தெரில, நம்மளோட அந்த டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் டீச்சர்ஸ் யாருமே நம்ம கூட ரொம்ப நாள் தங்குறதே இல்லை அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிட்டு இருப்பாரு. ஹாரி எந்திரிச்சு அந்த ரூமோட கதவு இருக்கும்ல, அதுக்கு போவான். அப்போ அவன் அந்த கதவை போய் ஓப்பன் பண்ண கையை அப்படியே ரைஸ் பண்ணுவானா. அப்போது சடனாக அந்த கதவு வெளியிலேருந்து பயங்கரமாக ஃபோர்ஸாக ஓப்பன் ஆகி அந்த செவத்துலேயே மோதிடும். நல்லா டம்மால்னு சவுண்டு கேட்கும். பார்த்தா அங்கே லூஷியஸ் மால்ஃபாய் பயங்கர கோபத்தோடு நின்றுட்டுருப்பாரு. அவரோட கைக்கு பின்னாடி கீழே டாபியும் ரொம்ப பயந்துட்டு ஒரு மாதிரி கூனி குறுகி நின்றுட்டுருக்கும். அதோட கை ஃபுல்லாக ஹெவியாக பேண்டேஜஸாக சுத்தப்பட்டிருக்கும். குட் ஈவினிங் லூஷியஸ் அப்படின்னு டம்பிள்டோர் ரொம்ப ப்ளசண்ட்டாக சொல்வார். லூஷியஸ் மால்ஃபாய் உள்ளே வந்த வேகத்தில் விட்டால் ஹாரியை கிட்டத்தட்ட அவர் கீழே தள்ளியே விட்டுருந்தார். அவருக்கு பின்னாடி அவரோட ரோப்ஸோட முனையை பிடிச்சிக்கிட்டே டாபியும் கூன் போட்ட நிலையில் ஓடி வந்துட்டு இருந்துச்சு. அதோட முகத்தில் ரொம்ப பயமும் பீதியும் ஃபுல்லாக படர்ந்து இருந்துச்சு. லூஷியஸ் அவரோட ஜீவனே இல்லாத கண்ணை வச்சுட்டு டம்பிள்டோரை பார்த்துக்கிட்டே, நீங்கள் திரும்பவும் இங்கே வந்துட்ட மாதிரி தெரியுது. உங்களை ஸ்கூல் கவர்னர்ஸ் எல்லாரும் சேர்ந்து டெம்பரவரியாக அந்த வேலையிலேருந்து தகுதி நீக்கம் பண்ணியிருந்தாங்களே, ஆனால் எப்படியோ திரும்ப வந்துட்டீங்க போல் அப்படின்னு லூஷியஸ் மால்ஃபாய் சொல்லுவார். டம்பிள்டோர் ரொம்ப சாந்தமாக சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாருங்கள் லூஷியஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவார். இன்றைக்கி அந்த ஸ்கூல் கவர்னர் குழுவில் இருக்கிற மிச்ச 11 பேரும் என்னை காண்டாக்ட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஃபுல்லாக ஆந்த மழையாக தான் பொழிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆர்தர் வீஸ்லியோட பொண்ணு கொல்லப்பட்ட விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க திரும்ப நான் ஸ்கூலுக்கு போயே தீரணும்னு என்னை கேட்டுக்கிட்டாங்க. இந்த வேலைக்கு நான் தான் கரெக்டான நபராக இருப்பேன்னு அவங்க கருதுகிற மாதிரி தெரியுது. பட் வினோதமாக இருக்கிற சில கதைகளையும் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அவங்க மட்டும் எல்லாரும் சேர்ந்து என்னை சஸ்பெண்ட் பண்ணலைன்னா அவங்களோட ஃபேமிலிஸ் மேலே நீங்கள் ரொம்ப மோசமாக இருக்க கர்ஸை போட்டுருவேன்னு சொல்லி அவங்கள மிரட்டினதாக அவங்க நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு டம்பிள்டோர் சொல்லிகிட்ருப்பாரு. மிஸ்டர் மால்ஃபாயோட முகம் எப்போவும் இருக்கிறத விட இப்போ ரொம்பவே வெளுத்து போயிருந்துச்சு. ஆனால் அவரோட கண்ணு ஃபுல்லாக கோவம் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போது நீங்கள் அட்டாக்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா, கல்ப்ரிட்டை நீங்கள் பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு லூஷியஸ் மால்ஃபாய் ரொம்ப ஏளனமாக கேட்பாரு. ஆமாம் அப்படின்னு டம்பிள்டோர் நல்லா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்வார். என்ன, யார் அது அப்படின்னு லூஷியஸ் மால்ஃபாய் ரொம்ப ஷாக் ஆகி கேட்பாரு. லூஷியஸ், லாஸ்ட் டைம் யார் குற்றம் புரிஞ்சானோ அவனே தான் இந்த தடவையும் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த தடவை வால்டமோர்ட் வேறு ஒரு நபர் மூலமாக அவனோட டைரி வழியாக இந்த விஷயத்தெல்லாம் நடத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லி டம்பிள்டோர் அந்த டாம் ரிடிலோட டைரி இருக்கும்ல, அதை எடுத்து லூஷியஸ் மால்ஃபாய் முன்னாடி காமிப்பார். காமிச்சிட்டு டம்பிள்டோர் விடாமல் மிஸ்டர் மால்ஃபாயை உத்து பார்த்துட்டே இருப்பார். பட் ஹாரி டாபியை பார்த்துட்ருப்பான். ஏன்னா அந்த எல்ஃப் வினோதமாக ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருந்துச்சு. என்னன்னா, அது அதோட பெரிய கண்ணை வச்சு ஹாரியை பார்த்துக்கிட்டே ஃபர்ஸ்ட் அந்த டைரியையும் அப்புறம் மிஸ்டர் மால்ஃபாயையும் மாற்றி மாற்றி சுட்டி காமிச்சிட்டே இருந்தது. அப்புறம் அதோட தலையில் அது கையாலேயே பயங்கரமாக அடிச்சுக்கிடுச்சு. இப்படியே அது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்படியா அப்படின்னு லூஷியஸ் மெதுவாக டம்பிள்டோர்கிட்ட கேட்பாரு. டம்பிள்டோர் லூஷியஸோட கண்ணை நேருக்கு நேராக உத்து பார்த்துக்கிட்டே, எவ்வளவு கிளவரான பிளான் அப்படின்னு டம்பிள்டோர் மிஸ்டர் மால்ஃபாயை உத்து பார்த்துட்டே சொல்வார். பிகாஸ் இங்கே இருக்கிற ஹாரியும் அப்படின்னு சொல்லி டம்பிள்டோர் ஹாரியை கை நீட்டுவாரா. மிஸ்டர் மால்ஃபாய் ஹாரியை திரும்பி எரிச்சலாக பயங்கர கோவமாக பார்ப்பார். அப்புறம் அவனோட நண்பன் ரானும் இந்த புக்கை கண்டுபிடிக்கலனா ஜின்னி வீஸ்லி மேலே தான் எல்லாரும் குற்றம் சுமத்திருப்பாங்க. அவள் தானாகவே இந்த விஷயத்தெல்லாம் விருப்பப்பட்டு செய்யலைன்றதை நிரூபிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வார். லூஷியஸ் எதுவுமே பேசலை. அவரோட முகம் சடனாக ஒரு மாதிரி கல் மாதிரி இறுகி போன மாதிரி ஆயிரும். இதை இமேஜின் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி டம்பிள்டோர் திரும்பவும் பேச ஆரம்பிப்பார். இப்படி மட்டும் நடந்துருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? பியூர் பிளட் பரம்பரையிலேயே ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த குடும்பத்தில் வீஸ்லி ஃபேமிலியும் ஒன்று. ஆர்தர் வீஸ்லியோட சொந்த பொண்ணே மகிள்ஸ்க்கு பிறந்தவங்களெல்லாம் அட்டாக் பண்ணி அவங்கள கொன்று குவிச்சிட்ருக்கான்னு வெளியே தெரிய வந்துச்சுன்னா அது ஆர்தர் வீஸ்லி மேலேயும் அவரோட மகள் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மேலேயும் எப்பேற்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். அதிர்ஷ்டவசமாக இந்த டைரி கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு. டாம் ரிடிலோட நினைவுகளும் இதில் இருந்து தொடர்த்து எறியப்பட்டுருச்சு. இல்லைனா என்னென்ன நடந்திருக்குன்னு யாருனாலையுமே நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வார். இப்போ லூஷியஸ் வாயை ஓப்பன் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு.
ஆமாம், அதிர்ஷ்டவசமானது தான் அப்படின்னு அவர் முகத்தை இறுக்கமாக வச்சுட்டு சொல்வார். அவருக்கு தெரியாமல் திரும்பவும் டாபி ஃபஸ்ட்டு அந்த டைரியை காமிச்சு திரும்பவும் லூஷியஸ் மால்ஃபாயை காமிச்சு அதோட தலையிலே திரும்பவும் அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்போதான் ஹாரிக்கு சடனாக எல்லாமே தெளிவாச்சு. அவன் டாபியை பார்த்து ஓகேன்ற மாதிரி தலையாசப்பான். டாபி ஒரு மூளைக்கு போயிட்டு அது தனக்கு தானே பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக அதோட காதை போட்டு திருக ஆரம்பிச்சிடும். மிஸ்டர் மால்ஃபாய், ஜின்னிக்கு எப்படி அந்த டைரி கிடச்சிதுன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் விருப்பப்படுறீங்களா அப்படின்னு ஹாரி கேட்பான். அந்த முட்டாள் பொண்ணுக்கு எப்படி கிடச்சிதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவர் கேட்பாரு. பிகாஸ் நீங்கள் தான் அதை அவகிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஃப்ளரிஷ் அண்ட் பிளாட்ஸ் புக் கடையில் வச்சு நீங்கள் தான் அந்த விஷயத்த செஞ்சீங்க. நீங்கள் அவளோட பழைய டிரான்ஸ்ஃபிகரேஷன் புக்கை எடுத்து யாருக்குமே தெரியாமல் இந்த டைரியை அதுக்குள்ளே வச்சு அவகிட்ட கொடுத்தீங்க அப்படி தானே அப்படின்னு அவன் சொல்லுவான். ஞாபகம் இருக்கா, ஃப்ளரிஷ் அண்ட் பிளாட்ஸ் கடையில் அந்த சண்டை வரும். மிஸ்டர் மால்ஃபாய்க்கும் வீஸ்லி அங்கிளும் சண்டை போட்டு நாறிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவர் அந்த புக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அந்த ஜின்னி வச்சுருந்த ஒரு கால்ட்ரன், அதை கையில் கால்ட்ரன் வச்சுருக்கும். ஹாரி கூட அப்போ அந்த கில்டராய் லாக்கட் அவனுக்கு ஃப்ரீயாக புக் கொடுத்துருப்பாரு. அதையும் அதில் வந்து போடுவான். இவரும் அதை எடுத்து பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே திணிச்சிருப்பாரு. இந்த சீன் மூவிலையும் வரும். லூஷியஸ் மால்ஃபாயோட முகம் எல்லாம் எக்ஸ்ட்ரீமாக இப்போ வெளுத்து போயிருக்கும். ப்ரூவ் பண்ணி காமி அப்படின்னு அவர் சீருவார் ஹாரிக்கிட்ட. டம்பிள்டோர் ஹாரியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஓ அதை யாருனாலையும் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சாஃப்டாக சொல்லுவார். அதுவும் டாம் ரிடில் இந்த புக்கிலேருந்து மாயமாக மறைஞ்சிட்டக்கப்புறம் அதுக்கு சுத்தமாக இனி சான்ஸே இல்லை. ஆனால் லூஷியஸ், வால்டமோர்ட்டோட பழைய ஸ்கூல் திங்ஸ் எதையும் யாருக்கும் இனிமே கொடுத்துட்டு தெரிய வேணான்னு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். ஏன்னா அதில் ஏதாச்சும் ஒன்று எந்த பாவமும் அறியாத இளம் பிஞ்சுங்களோட கையில் இனி வந்தடைஞ்சிச்சுன்னா அது உங்ககிட்ட இருந்து தான் வந்துச்சுன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆர்த்தர் வீஸ்லி ஃபஸ்ட்டாலாக வந்து நிற்பாருன்றதையும் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிக்கிறேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வார். லூஷியஸ் மால்ஃபாய் பயங்கரமாக ஷாக் ஆகி கோவமாக அப்படியே அவரோட ரைட் ஹேண்டை வச்சு அவரோட மந்திரக்கோள் ரோப்ஸ்குள்ளே இருக்கும்ல அதை எடுக்க ட்ரை பண்ணுற மாதிரி இருந்ததை ஹாரி பார்ப்பான். பட் அவர் டக்குன்னு அவரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு டாபியை பார்த்து திரும்பி, டாபி வா போகலாம் அப்படின்னு சொல்லுவார். அவர் அந்த ஆஃபீஸ் ரூமோட கதவை ஓப்பன் பண்ணுவாரா. அப்போ டாபி பின்னாடி இருந்து வேகமாக ஓடி வருமா இவர் பக்கத்தில். அப்போது டாபி அவர் பயங்கரமாக ரொம்ப ஃபோர்ஸோடு ஓங்கி உதச்சிடுவார். டாபி பாவம் பறந்து போய் வெளியில் போய் விழுந்துடும். வலினால் அது பயங்கரமாக துடிச்சிட்ருக்கும். அது வலினால் ரொம்ப பெயினால் ஊழையிட்டுக்கிட்டே அந்த காரிடோரில் நடந்து போகிற சத்தம் உள்ளுக்குள்ளே ஹாரிக்கும் டம்பிள்டோருக்கும் நல்லாவே கேட்கும். ஹாரி ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே யோசிச்சுட்டு நிற்பான். அப்புறம் அவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அவன் டம்பிள்டோர்கிட்ட அவசரமாக, ப்ரொஃபஸர் நான் இந்த டைரியை எடுத்துகிட்டு போய் லூஷியஸ் மால்ஃபாய்கிட்டே கொடுத்துறவா அப்படின்னு அவன் கேட்பான். கண்டிப்பாக ஹாரி அப்படின்னு டம்பிள்டோர் சொல்வார். ஆனால் சீக்கிரமாக வந்துரு, நீ ஃபீஸ்ட்டுக்கு போகணும் மறந்துடாத அப்படின்னு சொல்வார். ஹாரி வேகமாக அந்த டைரி எடுத்துகிட்டு அந்த ஆஃபீஸ்லேருந்து வேகமாக ஸ்பீடாக வெளியில் ஓடி வருவான். டாபி அந்த காரிடாரோட கார்னரில் திரும்பிக்கிட்டு இருக்கும் போது அது அழுதுகிட்டே போகிற சத்தம் ஹாரிக்கு கேட்கும். இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே அவனோட ஒரு காலில் இருந்து ஷூவை கழட்டி அந்த காலில் இருந்து அவனோட அழுக்கான வேக் மாதிரி ஸ்மெல் வந்துட்டு இருந்தா அவனோட சாக்ஸ் அவன் காலிலேருந்து கழட்டி அந்த டைரி இருக்குல்ல அதை அந்த சாக்ஸ்குள்ளே அவன் திணிப்பான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மூவியில் அப்படி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஹாரி அந்த டைரிக்குள்ளே சாக்ஸை வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் புக்கில் அப்படி இருக்காது. அவன் அந்த சாக்ஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே ஃபுல்லாக அந்த டைரியை திணிச்சு வச்சுருவான். அப்புறம் அதை வச்சுட்டு வேகமாக அந்த டார்க்காக இருக்கிற காரிடோரில் ஓடுவான். ஓடி அவங்க மாடியில் கீழே இறங்கி போயிட்டுருப்பாங்களா, அங்கே போய் கரெக்டாக லூஷியஸ் மால்ஃபாயையும் டாபியையும் அவன் பிடிச்சிடுவான். மிஸ்டர் மால்ஃபாய் அப்படின்னு ஹாரி மூச்சு வாங்கிக்கிட்டே, நான் உங்களுக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த நாத்தம் அடிக்கிற சாக்ஸை லூஷியஸ் மால்ஃபாயோட கையில் திணிச்சிடுவான். என்ன இலவு இதுன்னு லூஷியஸ் மால்ஃபாய் டென்ஷன் ஆகி கத்தி அந்த சாக்ஸை கிழிச்சு அதுக்குள்ளே அந்த டைரியை எடுத்து அந்த சாக்ஸை கோவமாக தூக்கி போடுவார். கூடிய சீக்கிரமே உனக்கும் உன் பெற்றவங்களுக்கு நேர்ந்த கதி தான் வரப்போகுது ஹாரி பாட்டர் அப்படின்னு லூஷியஸ் மால்ஃபாய் சொல்லுவார். அவங்களும் உன்ன மாதிரியே தேவையில்லாத விஷயத்துலலாம் மூக்க நுழைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்வார். சொல்லிவிட்டு அவர் திரும்பி டாபியை பார்த்து, டாபி வா போகலாம், வான்னு சொன்னேன் அப்படின்னு கத்துவார். ஆனால் டாபி தான் இருந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட அசையவே இல்லை. குடலை பெரட்டுற நாத்தம் அடிச்சிட்ருக்க பிசுப்பான அழுக்கான ஹாரியோட அந்த சாக்ஸை அதோட கையில் வச்சுட்டு ஏதோ அந்த சாக்ஸ் ரொம்ப ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு ட்ரெஷர் மாதிரி, பொக்கிஷம் மாதிரி அதவே டாபி பார்த்துட்டு இருந்துச்சு. டாபிக்கு அதோட எஜமா ஒரு காலுறையை கொடுத்துட்டாரு.
அப்படின்னு டாபி ரொம்ப ஷாக் ஆகி சொல்லும். என் எஜமா எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும். என்ன அப்படின்னு லூஷியஸ் மேல்ஃபாய் வெடிப்பார். நீ என்ன சொன்ன அப்படின்னு கத்துவார். டாபி கொஞ்சம் கூட நம்பவே முடியாமல் டாபிக்கு ஒரு சாக்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும். எஜமா அதை தூக்கி எறிஞ்சாரு. டாபி அதை பிடிச்சிருச்சு. இப்போது டாபிக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு அப்படின்னு டாபி ரொம்ப நம்பவே முடியாமல் சொல்லும். லூஷியஸ் மேல்ஃபாய் அந்த எல்ஃபை அந்த டாபியை பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்து ஹாரி மேலே வந்து பாய்வார். உன்னால் நான் என்னோட வேலைக்காரனை இழந்துட்டேன் அப்படின்னு பயங்கரமாக ஹாரியை பார்த்து பாஞ்சு வந்து கத்துவார். அப்போது டாபி சரியாக கத்தும். நீங்கள் ஹாரி பாட்டர் மேலே கையை வைக்காதீங்க அப்படின்னு கத்தி அடுத்த செகண்டே ஒரு மாதிரி டம்மால்னு சத்தம் கேட்குமா. லூஷியஸ் மேல்ஃபாய் தூக்கி எறியப்படுவார். அவர் 3 படியாக உருண்டு போய் கீழே அப்படியே விழுவார். அப்புறம் எந்திரிச்சு நிற்பாரா. அவரோட முகத்தில் கோபம் கொதிச்சிட்ருக்கும். அவரோட மந்திரக்கோலை வேகமாக எடுப்பார். ஆனால் டாபி பயமுறுத்துகிற மாதிரி அதோட நீளமான விரலை அவரை பார்த்து நீட்டுச்சு. டாபி லூஷியஸ் மேல்ஃபாயை பார்த்து நீங்கள் இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு உக்கிரமாக கத்தும். நீங்கள் ஹாரி பாட்டரை தொடக்கூடாது, இப்போவே இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு கத்தும். லூஷியஸ்க்கும் வேறு வழியே இல்லை. கடைசியாக அவங்க 2 பேரையும் ஏதோ எரிக்க போகிற மாதிரி பார்த்துட்டு அவரோட ரோப்ஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு அங்கேருந்து வேகமாக நடந்து வெளியில் போயிடுவார். டாபி ஹாரியை உத்து பார்த்துக்கிட்டே ஹாரி பாட்டர் டாபிக்கு விடுதலை கொடுத்துட்டாரு அப்படின்னு பயங்கரமாக கத்தும். அதோட கண்ணில் இருந்து அப்படியே தண்ணியாக வந்துட்டுருக்கும். ஹாரி பாட்டர் டாபிக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு கத்தும். ஹாரி வாயெல்லாம் பல்லாக சிரிச்சுக்கிட்டே என்னால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அப்படின்னு சொல்லுவான். பதிலுக்கு என்னோட உயிரை காப்பாற்றுறேன்னு நீ திரும்பவும் எந்த இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நீ எனக்கு வாக்கு கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லுவான். அந்த எல்ஃப் அதோட அவலட்சணமான ப்ரௌன் கலர் முகத்தில் இருந்த ஃபுல் எல்லா பல்லையும் ஈன்னு காமிச்சிட்டு ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. டாபி, நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் கேட்டே ஆகணும். இதுக்கும் பேர் சொல்லக்கூடாதவனுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு நீ என்கிட்ட சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படின்னு ஹாரி கேட்பான். நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்தேன் சார் அப்படின்னு டாபி அதோட கண்ணை நல்லா பெருசாக்கிக்கிட்டே இது ஒரு ஆப்வியஸான விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லும். தீய சக்திகளின் தலைவர் அவரோட பேரை மாற்றிக்கிறதுக்கு முன்னாடி அவரும் எளிதாக பெயர் சொல்லப்படக்கூடியவனாக தானே இருந்தார். இப்போது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு டாபி கேட்கும். சரிதான் அப்படின்னு ஹாரி ரொம்ப வீக்காக சிரிப்பான். சரி, நான் இங்கேருந்து கிளம்புறது நல்லது. நான் ஒரு ஃபீஸ்ட்டுக்கு போயே ஆகணும். என்னோடய ஃப்ரெண்டு ஹெர்மாயினியும் இப்போ கண்ணை முழிச்சிருப்பா அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா. அப்போ டாபி டக்குன்னு ஹாரியை நல்லா இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு, நான் கேள்விப்பட்டதை விட ஹாரி பாட்டர் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப குணத்தில் மேலே இருக்கார் அப்படின்னு சொல்லி டாபி அழுகும். ஃபேரவெல் ஹாரி பாட்டர் அப்படின்னு சொல்லி டாபி ஒரு பலத்த சத்தத்தோடு அங்கேருந்து கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போயிடும். பட் இந்த நேரம் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். டாபி ஃபேரவெல் சொன்னோன்னே கண்டிப்பாக அவனை நம்ம இதுக்கு மேலே பார்க்க மாட்டோம், அவன் வரமாட்டான் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா மூவிலையுமே அவங்க அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. செகண்ட் மூவியில் மட்டும்தான் டாபி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் கடைசியாக டெத்லி ஹாலோஸில் வந்து டாபியும் க்ரீச்சர் டாபி மாதிரியே இருக்கிற இன்னொன்று ஒரு எல்ஃபும் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் கிடையவே கிடையாதுங்க. நடுவில் இந்த புக்ஸில் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து டாபி எல்லா புக்லேயும் வருவான், நிறைய விஷயத்தில் வருவான். டாபி மட்டும் இல்லை, டாபி மாதிரி இருக்கிற நிறைய எல்ஃப்ஸ் வரும். அதுங்களோடலாம் வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். நிறைய விஷயம் நமக்கு தெரியும். பட் நான் முன்னாடியே எல்லாமே சொல்லிட்டா அந்த சஸ்பென்ஸ்லாம் போயிடும் இல்லையா, அதனால நான் முழுசாக எதையும் சொல்லலை. பட் நிறைய அடுத்தடுத்து எல்லா பாட்லேயுமே டாபி வரும். அப்புறம் முக்கியமாக நம்ம ஹாக்வர்ட்ஸ்லலாம் எல்ஃப் இருக்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம்ல. ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஹாக்வர்ட்ஸில் நிறைய எல்ஃப்ஸ் இருக்கும். அதை நம்ம மூவியில் வந்து காமிச்சிருக்கவே மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் பின்னாடி ஓடிட்டுருக்கும். இந்த ஹெர்மாயினி இந்த எல்ஃப்ஸுங்களை வச்சு அடுத்து அதுவும் முக்கியமாக காப்லெட் ஆஃப் ஃபயர்லலாம் அது பண்ணுற வேலைலாம் வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்கும். பட் அந்த விசார்டிங் வேர்ல்டில் அது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். எக்ஸ்ட்ரீமாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். ஹாரி ஹாக்வர்ட்ஸில் இது வரைக்கும் பல ஃபீஸ்ட்டில் கலந்துருக்கான்.
ஆனால் எதுவுமே இன்னைக்கு நடந்த ஃபீஸ்ட் மாதிரி கண்டிப்பாக இல்லை. ஏன்னா எல்லாருமே அவங்களோட பிஜேஸில் இருப்பாங்க. அதாவது பைஜாமாஸ் இருக்கும்ல, நம்ம ரூம்குள்ளே போட்டுப்போம்ல, அதில் தான் ஃபீஸ்ட்லேயே கலந்துப்பாங்க. பட் மூவிலலாம் அப்படி காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த பிளாக் கலர் ஹாக்வர்ட்ஸ் ரோப்ஸை போட்டுட்டு தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, உண்மையாகவே அவங்கெல்லாம் பிஜேஸில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கொண்டாட்டம் நல்லா நைட்டு ஃபுல்லாக நீடிச்சிட்டு இருந்துச்சு. அங்கே நடந்ததுலேயே எது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு ஹாரினால் டிசைடே பண்ண முடியல. நீ எல்லா பிரச்சனையும் நீ சால்வ் பண்ணிட்டேன்னு ஹெர்மாயினி அங்கேருந்து கண்ணு முழிச்சு வேக வேகமாக கிரேட் ஹால்குள்ளே ஓடி வந்துட்டுருக்கோம். அதை சூஸ் பண்ணுறதா இல்லை ஜஸ்டினும் வேக வேகமாக ஓடி வந்து நம்ம ஹஃபில் பஃப் பெஞ்சிலேருந்து ஜஸ்டின் வேக வேகமாக ஓடி வந்து ஹாரியோட கையை போட்டு குலுக்குன்னு குலுக்கிக்கிட்டு இருப்பான். அதை சூஸ் பண்ணுறதா இல்லை நைட்டு 3 மணிக்கு ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்து சேர்ந்த ஹேக்ரிட் வேக வேகமாக வந்து ஹாரி அண்டு ரானோட ஷோல்டரை போட்டு நல்லா பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சிப்பாரா. அதுக்கப்புறம் விடும்போது அவங்க 2 பேருமே அங்கேருந்து கேக் மேலே போய் விழுந்துருவாங்க. அதை சூஸ் பண்ணுறதா இல்லைனா ரானுக்கும் ஹாரிக்கும் கிடச்ச எக்ஸ்ட்ரா 400 பாயிண்ட்ஸ்னால கிரிஃபண்டோர் ஹவுஸுக்கு தொடர்ந்து 2வது முறையாக ஹவுஸ் கப் கிடச்சிருக்கும். அதை சூஸ் பண்ணுறதா இல்லை ப்ரொஃபஸர் மெகானகல் எந்திரிச்சு நின்று இந்த வருஷம் எக்ஸாம்ஸ் ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சூஸ் பண்ணுறதா இந்த ஹெர்மாயினி வேறு அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கும், ஓ நோ அப்படின்னு. இல்லைனா ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் எந்திரிச்சு அடுத்த வருஷம் ப்ரொஃபஸர் லாக்கட்னால நம்ம ஸ்கூலுக்கு திரும்பவும் வர முடியாது, அவரால் கண்டினியூ பண்ண முடியாது, அவர் தான் இழந்த ஞாபக சக்தியெல்லாம் திரும்ப பெறதுக்காக இந்த ஸ்கூலை விட்டே போகிறாரு அப்படின்னு அறிவிப்பார். அவர் அதை அறிவித்தோடனே ஹோல் ஸ்கூலில் அந்த கிரேட் ஹாலில் இருந்த எல்லாருமே பயங்கரமாக கரகோஷம் எழுப்பி பயங்கரமாக கத்தி கிளாப் பண்ணி சிரிச்சிட்ருப்பாங்க, இன்க்ளூடிங் ஒரு சில டீச்சர்ஸும் கூட. இதை சூஸ் பண்ணுறதானே ஹாரிக்கு தெரியாது. மிச்சம் இருந்த ஸ்கூல் டேஸும் ரொம்ப சீக்கிரமாகவே ஓடி மறைஞ்சிரும். ஹாக்வர்ட்ஸில் ஒரு சில வித்தியாசங்களை தவிர பழைய நிலைமைக்கு ஃபுல்லாகவே திரும்பியிருந்தது. டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட் சப்ஜெக்டை ரத்து பண்ணிடுவாங்க. ஆனால் அதில் தான் நமக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பயிற்சி அனுபவம் கிடச்சிருச்சு அப்படின்னு ரான் ரொம்ப டென்ஷனாக ஹெர்மாயினி கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். லூஷியஸ் மால்ஃபாயை அந்த ஸ்கூல் கவர்னராக இருந்தார்ல, கவர்னர் குழுவில் இருப்பார்ல, அதுலேருந்து பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க. மால்ஃபாய் இனியும் இந்த ஹோல் ஸ்கூலையே தான் விலைக்கு வாங்கின மாதிரி ஸ்கூலுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கல. மாறா அவன் எப்போவுமே ரொம்ப எரிச்சலோடையும் சிடுசிடுனும் காணப்பட்டான். ஆனால் அதே சமயம் ஜின்னி திரும்பவும் ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூலுக்குள்ளே சுற்றி வந்துட்டு இருந்தா. ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸில் ஏறி திரும்பவும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கான வேலை சீக்கிரமாகவே வந்துடும். ஹாரி, ரான், ஹெர்மாயினி, ஃப்ரெட், ஜார்ஜ், ஜின்னி இவங்க எல்லாருக்கும் தனியாக ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட் கிடச்சிரும். இவங்களுக்கு இதுக்கு மேலே ஹாக்வர்ட்ஸ்க்கு வெளியில் வந்துட்டால் மேஜிக் யூஸ் பண்ண அனுமதி கிடையாதுல, அதனால அவங்களுக்கு இருந்த கடைசி மினிட்ஸை கூட அவங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எக்ஸ்ப்ளோடிங் ஸ்னாப் கேமை அவங்க விளையாடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஃப்ரெட்டுக்கிட்டேயும் ஜார்ஜ்கிட்டையும் இருந்த மிச்சம் இருந்த ஃபிலிபஸ்டர் கிராக்கர்ஸை வெடியை ஃபுல்லாக போட்டு காலி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எக்ஸ்பீலியார்மஸ் சாம் இருக்குல்ல, டிசார்மிங் சாம், அதையும் மாற்றி போட்டு விளையாடிட்டு வந்துட்டு இருந்தாங்களா, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது அதில் ஹாரி நல்லாவே வேறு லெவலில் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவங்களோட ட்ரெயின் கிட்டத்தட்ட கிங்ஸ் கிராஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடும். ஹாரிக்கு அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஜின்னி தான் செஞ்ச ஏதோ ஒரு விஷயத்த நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு பர்சி உங்ககிட்ட சொன்னான்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கான்? அவன் அப்படி என்ன செஞ்சான் அப்படின்னு ஹாரி ஜின்னிக்கிட்ட கேட்பான். ஓ அதுவா அப்படின்னு ஜின்னி கேட்டுட்டு பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கோம். பர்சிக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லும். ஃப்ரெட்டோட கையில் அப்போ இருந்த ஒரு கட்டு புக்ஸு ஃபுல்லாக அவனோட கையிலேருந்து நழுவி நேராக ஜார்ஜோட தலையிலே வந்து விழுகும். என்னது அப்படின்னு ஃப்ரெட்டு ஷாக்காகி கேட்பான். ஆமாம், அந்த ரேவன் கிளப் ப்ரீஃபெக்ட் இருக்குல்ல, அந்த பொண்ணு பெனிலோபி கிளியர் வாட்டர் அப்படின்னு ஜின்னி சொல்லும். லாஸ்ட்டு சம்மர் ஹாலிடே ஃபுல்லாக அவன் அந்த பொண்ணுக்கு தான் ஃபுல்லாக லெட்டராக எழுதிட்டு இருந்தான். அவன் அந்த பொண்ணை ஸ்கூலில் பல இடத்துல சீக்ரெட்டாக மீட் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு நாள் காலியாக இருந்த ஒரு கிளாஸ்க்குள்ளே அவங்க 2 பேரும் கிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை நான் பார்த்துட்டேன். அதனால தான் அவள் அட்டாக் பண்ணப்பட்டோன்னே அவன் ரொம்பவும் மனசொடைஞ்சு போனான். அப்புறம் டக்குன்னு ஜின்னி இவங்க எல்லாரையும் பார்த்து, நீங்கள் யாரும் அவனை கிண்டல் பண்ண மாட்டீங்க தானே அப்படின்னு கேட்கும். ஏதோ அவனோட பர்த்டே ரொம்ப சீக்கிரமாகவே வந்த மாதிரி ஃப்ரெட்டோட முகத்துலேயும் கண்ணுலேயும் அப்படி ஒரு சந்தோஷம். சாச்சா, என் கனவுல கூட அப்படிலாம் செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருப்பான். நானும் கண்டிப்பாக அவனை கேலி செய்ய மாட்டேன் அப்படின்னு ஜார்ஜும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். ஃபைனலாக ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்
கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷனில் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஹாரி அவனோட குவில்லையும் இறகு பேனாவையும் பார்ச்மெண்ட் இருக்குல்ல பேப்பர் அதையும் வேகமாக கையில் எடுத்துகிட்டு ரான்ட்டையும் ஹெர்மாயினையும் பார்த்து திரும்புவான். அப்புறம் அவன் அந்த பார்ச்மெண்ட்டில் 2 தடவை எதையோ கிறுக்கி அதை 2ஆக கிழிச்சு அவங்க 2 பேர்கிட்டமே கொடுப்பான். ரான், இதுதான் டெலிஃபோன் நம்பர் அப்படின்னு ரான்கிட்ட சொல்லுவான். ஒரு டெலிஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி லாஸ்ட் சம்மர் அப்போ நான் உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அவருக்கு அதை பற்றி தெரியும். இது டர்ஸ்லீஸ் வீட்டில் இருக்கிற டெலிஃபோன் நம்பர். நீ எனக்கு இந்த நம்பரில் கால் பண்ணு, புரியுதா? அடுத்த 2 மாதத்தையும் வெறும் சும்மா டட்லி கிட்ட மட்டுமே பேசிக்கிட்டு என்னால் ஓட்ட முடியாது அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அவங்க 3 பேருமே ட்ரெயின்லேருந்து இறங்கி அங்கே இருந்த அந்த என்சாண்டட் பேரியர் இருக்கும்ல, மேஜிக் போடப்பட்ட பேரியர், அதை பார்த்து கூட்டத்தோட கூட்டமாக நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போது ஹெர்மாயினி ஹாரி கிட்ட, உன்னோட அங்கிளும் ஆண்டியும் உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்பட போகிறாங்க, நீ இந்த வருஷம் என்ன செஞ்சன்றதை கேட்டாங்கண்ணா அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. என்னது, பெருமைப்பட போகிறாங்களா அப்படின்னு ஹாரி கேட்பான். உனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு. நான் செத்து போயிருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் நான் தப்பிச்சு வந்ததை பற்றி அவங்க உண்மையாகவே எக்ஸ்ட்ரீமாக கோவத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அதுக்கப்புறம் அவங்க 3 பேருமே ஒன்றா சேர்ந்து அந்த கேட்வே வழியாக மகிள்ஸோட வேர்ல்டுக்குள்ளே காலடி எடுத்து வைப்பாங்க. இதோட ஹாரியோட செகண்ட் இயர் ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிருச்சு. சாப்டர் 18 டாபிஸ் ரிவார்டு முடிஞ்சிருச்சு. ஹாரி பாட்டர் அண்ட் தி சாம்பர் ஆஃப் சீக்ரெட் ஹோல் புக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த செகண்ட் இயர் புக்கு, ஹாரி செகண்ட் இயரில் இருந்த வருஷம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் கூடிய சீக்கிரம் வேறு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. அன்டில் தென், பை பை. டேல்ஸ் பை மினி.